Praise the Lord, hallelujah. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற விஷயம் உப்பை குறித்து. வேதம் சொல்கிறது, நீங்களே உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். Matthew 5th chapter verse 13. You are the salt of the earth. You are the salt of the earth. அந்த உப்பின் குணம் நமக்கு தேவைப்படுகிறது. உப்பை யாரும் சாப்பிட முடியாது. ஆனால் பூலோகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், you cannot enjoy salt, but people enjoy salted food. உப்பு தடவி இருக்கும் ஆகாரத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஸோ நம் பூலோகத்தின் ஜனங்களை அந்த உப்பின் சாரத்தினாலே நிரப்பி அவர்கள் ருசி உள்ளவர்கள் ஆக்க வேண்டும் என்பது இயேசுவின் கருத்தாக இருக்கிறது. நாம் அநேகர்களை கிறிஸ்துவின் வழியிலே நடத்த வேண்டும். இயேசுவின் ரட்சிப்பை தெரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் வாழும்படியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவின் குணத்தை நாம் காட்டுகிறோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. It's people, nobody enjoys salt, but they enjoy the salted flavor in any food. Hallelujah. நம்முடைய அந்த குணத்தை அவர்களுக்குள் நாம் பரவ வேண்டும். People should enjoy the taste of Christianity through you. உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் வல்லமை மகிமை ருசி பார்க்க வேண்டும். Are you the taste to the world to show the grace and love and mercy of Jesus Christ to the uttermost part of the earth? Praise the Lord. Hallelujah. இயேசுவின் மகிமையை காட்டும் குணம் உங்களுக்குள் இருக்கிறதா? People don't enjoy salt, but they enjoy whichever salted one. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்கள் உப்பை அனுபவிப்பதில்லை. உப்பை அப்படி எடுத்து சாப்பிடுவதில்லை. உப்பு சேர்க்கப்படாததை அவர்கள் அனுபவிக்கவே உபயோகிக்கவே மாட்டார்கள். வேதத்திலே இந்த உப்பின் மகத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் உப்பு இருக்கிறது. உப்பு அதிகமாக இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியது, உப்பு குறைவானாலும் அது பிரச்சனைக்குரியது. அளவுக்கு மீறி இருந்தால் பிரச்சனை, அளவுக்கு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. அதனாலே உப்பு இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. இயேசு நம்மை அந்த உப்புக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழ அந்த உப்பு தேவைப்படுகிறது. அந்த உப்புவின் குணம் ஆரோக்கியத்துக்கு, அது அளவுக்கு மீறக்கூடாது, அளவுக்கு கீழே போகக்கூடாது. உன்னை பார்த்து கிறிஸ்தவனா, இவன் கிறிஸ்துவின் குணம் அவனுக்குள் இருக்கிறதா என்று சொல்லி கேலியும் செய்யக்கூடாது. கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் ஒருவனே பரிசுத்தவான் என்று சொல்லி அடுத்தவர்கள் முன்பாக கேலி பரியாசத்தை போலவும் நடந்து கொள்ளாதே. நீ நடந்து கொள்ள விதம் எப்படி என்று சொன்னால், இட் ஷுட் பி லைக் சால்டட் ஃப்ளேவர். உப்பை யாரும் அப்படியே சாப்பிட மாட்டார்கள். உப்பு தடவி இருக்கும் ஆகாரத்தை ருசிப்பார்கள், அனுபவிப்பார்கள். உப்பு தடவி இருந்தால் அதற்கு ருசி. உப்பு ருசி இருக்கிறது என்று சொல்லி உப்பை யாரும் சாப்பிட மாட்டார்கள். ஹல்லேலூயா. கடலில் அநேக ஜீவன்கள், எத்தனையோ இன்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காத அநேக ஜீவன்கள் கடலின் ஆழத்திலே உண்டு. பூலோகத்திலே நல்ல தண்ணீர்கள் உண்டு. அந்த தண்ணீர்களை காட்டிலும் அதிக ஜீவன்கள் அந்த உப்பு தண்ணீருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உப்பு தண்ணீருக்குள் அந்த ஜீவன்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அது எவ்வளவு பெரியதாக வளருகிறது என்று சொன்னால், பூலோகத்திலே நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு வளர முடியாத அந்த பெரிய பெரிய மிருகங்களை காட்டிலும் தண்ணீரின் ஆழத்துக்குள் பெரிய பெரிய அந்த கடலில் வாழும் ஜீவன்கள் உண்டு. Praise the Lord. Hallelujah. இயேசு நம்மை அதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். ஜீவன்கள் வாழும்படியாக, அடுத்தவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, அடுத்தவர்களுடைய வாழ்க்கை ருசியாகும்படியாக நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தவர்கள் ருசியாக இருக்கக்கூடிய குணத்தை நாம்
செய்ய வேண்டும். அடுத்தவர்களை தேவனுடைய அன்புக்குள் நடத்த வேண்டும். அடுத்தவர்களை தேவனுடைய கிருபைக்குள் வழி நடத்த வேண்டும். தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். ஆர் யூ த டெஸ்டிமனி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Praise the Lord. Hallelujah. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இந்த உப்பை குறித்து சொல்லும் போது it brings covenant between two people, promising or the agreement between the two people. இரண்டு ஜனங்கள் மத்தியிலே ஒப்பந்தத்தையும் ஒரு சம்பந்தத்தையும் உடன்படிக்கை உண்டு பண்ணும்படியாக இந்த உப்பை முன்பாக வைப்பார்கள். They were promising through that salt. உப்பை வைத்து ஒரு சம்பந்தம் உருவாகிறது. Praise the Lord. தேவன் நம்மை உப்புக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். தேவனுக்கும் இந்த உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ண இந்த உப்பு தேவைப்படுகிறது. லேவியர் 2வது அதிகாரம் 13வது வசனமும் 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனம். In book of Leviticus 2nd chapter verse 13 and 2nd Chronicles 13th chapter verse 5. In both the places and many other scriptures in the Old Testament, they were using salt between the two people for the agreement or covenant. Praise the Lord, or the promise. தேவன் நம்மை அந்த உப்பாக வைத்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Glory be to God. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவனுடைய நாமம் கனமடைவதாக. Praise the Lord. வேதத்திலே எலிசா எனும் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு முறை ஒரு இடத்தில் இருக்கும் போது தண்ணீர் கசப்பா இருக்கிறது. பூமியின் இடம் நல்லா நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதை போல் இருந்தாலும் தண்ணி இல்லாமல் வறண்டதுமா இருக்கிறது, உபயோகம் இல்லாததா இருக்கிறது, சாபத்துக்குரிய நிலமா இருக்கிறது. என்ன செய்வது? இந்த கசப்பு தண்ணீரை வைத்து என்று சொல்லும் போது எலிசா உப்பை எடுத்து ஜெபித்தான். அந்த தண்ணீர் ஊற்றண்டிலே தெளித்தான். வேதம் சொல்கிறது, இனி இதனால் சாவும் வராது, இந்த நிலம் பாழும் ஆகாது, இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி உப்பை வைத்து அந்த காரியத்தை செய்தான். உப்பிலே தேவனுடைய வல்லமையின் மகிமையின் செயல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே யோபு புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமா? நீங்கள் ருசி இல்லாத ஒரு ஆகாரத்தை ஒரு ஆட்டு வெட்டியோ இல்லை அதிகமாக செலவு பண்ணி இருக்கிற மசாலா எல்லாம் போட்டு ருசிகரமான ஆகாரத்தை 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு செய்து வைத்து கணக்கில்லாத பணத்தை செலவு செய்து அநேக வேலையாட்களை வைத்து எல்லாம் செய்து ஒரு போட வேண்டி கொஞ்சம் உப்பு போடவில்லை என்றால் அதனுடைய உபயோகம் என்ன? What is the use of that food when it is not with the flavor of salt? Hallelujah. எந்த நேரத்தில் எது தேவை? Praise the Lord. Hallelujah. எல்லாம் இருந்தும் உப்பு இல்லை என்று சொன்னால் பிரயோஜனம் என்ன? தேவன் உங்களை அப்படியாக வைத்திருக்கிறார். கோடி இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையானது இயேசுவின் அன்பு, இயேசுவின் கிருபை, இயேசுவின் சமாதானம், இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவிடத்தில் ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை, சமாதானத்தை, அன்பை வெளிப்படுத்தும்படியாக உப்பாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் உப்பாக கலந்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை என்ன இருந்தாலும் சரி, உப்பு சேரவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது. அவருடைய வாழ்க்கை அழிவிலே இருக்கும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? அவர்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். God has called you to be a testimony and same time a taste like salt in the life.
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. உப்பு கெட்டு போகாமல் இருப்பதற்கு உபயோகிக்கிறார்கள். உப்பு கெட்டு போகாமல் இருப்பதற்கு உபயோகிக்கிறார்கள். Character of the salt is preventive of getting decayed or spoiled. கெட்டு போகாமல் இருப்பதற்கு உபயோகிக்கும் பொருள் இந்த உப்பாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். உப்பு ருசி உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ருசி இருக்கும் இடத்திலே என்றால் நல்ல இடத்திலே குழப்பங்கள் இருக்காது, நல்ல இடத்திலே சண்டைகள் இருக்காது, நல்ல இடத்திலே சமாதானம் நிரம்பி இருக்கும். இதை குறித்து மார்க் 9:5 சொல்கிறார், ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி மார்க் 9:50 சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் 9th chapter of Mark 50th verse it says, be peaceful with one another and be salted. Praise the Lord. Hallelujah. சமாதானம் நிரம்பி இருக்கும் போது அங்கு எரிச்சலோ கோபமோ இருக்காது. அது ருசி உள்ளதா இருப்பதினாலே அங்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். தேவன் அந்த நல்ல சூழ்நிலைகளுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 4:6 சொல்லுகிறது, அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கிருபை, உடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொரிந்ததாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் ருசி உள்ளதாயும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துவது இந்த உப்பின் குணத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை உப்பாக அழைத்திருக்கிறார். ஏனென்றால் உப்பு பாதுகாக்கும் தன்மை உடையது. உப்பை கரியின் மேல் தடுவார்கள். மீனை பத்திரமாக வைக்கும்படியாக உப்பை தடவி வைப்பார்கள். அது அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக வைக்கும் தன்மைக்குரியது அந்த உப்பாய் இருக்கிறது. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சோதோம் கொமோரா என்னும் பட்டணம் அழிவுக்குரியதாய் கெட்டு போனது. தேவன் அதை அழித்து போட்டார். லோத்தின் நாட்களிலே அக்னி கந்தகம் ஆகாய மண்டலத்தில் இறங்கி வந்து அந்த பூமியை தலை கீழாக மாற்றும் அளவுக்கு தேவனுடைய கோபாக்னியை கொண்டு வந்தது. ஏனென்றால் அங்கு அவர்களை சாரமாக்கும், அவர்களை உப்பின் குணத்தினால நிரப்பும் எந்த மனிதர்களும் அங்கு கிடையாது. தேவன் அங்கு வந்து அதை அழிக்கும்படியாக தீர்மானம் செய்யும் போது தேவனிடத்திலே மன்றாடுகிறான். அங்கு 50 பேர் இருந்தால் அழித்து விடுவீரா? அங்கு 40 பேர் இருந்தால் அழித்து விடுவீரா? அங்கு 30 பேர் இருந்தால் அழித்து விடுவீரா? அங்கு 10 பேர் இருந்தால் அழித்து விடுவீரா? அங்கு 10 பேர்கள் நீதிமான்கள் இருந்திருந்தாலும் அவர்களுடைய உப்பின் சாரத்தினாலே அவர்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அங்கு 10 பேர் நீதிமான்களும் இல்லாத காரணத்தினாலே, அந்த உப்பின் குணம் அங்கு இல்லாத காரணத்தினாலே அங்கு பாவமும் கசப்பும் வருத்தத்துக்குரிய சூழ்நிலைகள், தேவனுக்கு விரோதமான சூழ்நிலைகள் அதிகரித்திருந்தபடினாலே தேவனுடைய கோபாக்னியை அங்கு கொண்டு வந்தது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை தேவன் உங்கள் நிமித்தமாக பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
Praise the Lord Jesus. Praise the Lord. இந்த உப்பு பாய்ந்து செல்லும் வல்லமை நிறைந்தது. ஒரு பக்கெட் தண்ணியாக இருந்தாலும் ஒரு ட்ரம் தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் போட்ட உடனே அது உடனடியாக பாய்ந்து செல்லக்கூடிய திறமை. It infiltrates very quickly. Praise the Lord. Whatever it touches. எதெல்லாம் தொடுகிறதோ அங்கே அந்த குணம் பரவுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த இயேசுவின் குணத்தை எல்லா மூலைகளிலும் எடுத்து செல்வோம். ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ கிருபையிலே வாழும்படியாக அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை நாம் கற்றுக் கொடுப்போம். நம்முடைய வார்த்தை உப்பினால் சாரமேறினதாக ருசி உள்ளதாக அடுத்தவர்களை நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உப்பானது சுத்திகரிக்கும் தன்மை உடையது, கெட்டதை நீக்கக்கூடியது, சுத்திகரிக்கும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் டன் பை தி சால்ட். அந்த நல்ல குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய திறமை நிறைந்தது இந்த உப்பு. ஹல்லேலூயா. இட் ஹாஸ் a remarkable cleansing ability. அப்பொழுது நான் சொன்னேன், எலிசா ஒரு தண்ணீர் அண்டையிலே, கசப்பின் தண்ணீர் அண்டையிலே இந்த உப்பை வைத்து தேவனிடத்தில் ஜெபம் செய்து தெளித்தானாம். அது கசப்பை மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ருசி பதார்த்தம், அது ருசியை உண்டாக்கிறது. ருசி இல்லாததை ருசி உள்ளதாக மாற்றக்கூடிய திறமை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ கிருபையிலே நிரம்பிக் கொண்டிருங்கள், தேவ வல்லமையில் நிரம்பிக் கொண்டிருங்கள். தேவன் உங்களை உப்பாக பூலோகத்தில் சாட்சி உள்ளவர்களாக உபயோகிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்த போவார். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு நான் வாழ முடியும், நான் திடன் உள்ளவனாய் நிற்க முடியும், அவர்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், என்னையும் என் தேவன் நடத்துவார் என்கிற உறுதி உங்கள் மூலமாக அடுத்தவர்களுக்கு சாட்சியாக அது விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இந்த உப்பை உபயோகிக்கிறார்களோ அவர்களுக்கு தாகம் உண்டாகும். உப்பை சாப்பிடுகிறவன் அவன் நீரை குடித்து தாகம் ஆகணும் என்று சொல்வார்கள். So wherever the people take this salt, they will have thirst. Salt creates thirst in them. They are exposed to the water. நீங்கள் உப்பாயிருங்கள், அவருடைய உள்ளத்திலே தேவனை தேடும் வாஞ்சை. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் அந்த தண்ணீருக்காக தாகம் வர வேண்டும். நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்ன இயேசுவை குறித்து அவர்களுக்கு தாகம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் உப்பாக கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு விசேஷமான, அந்த உப்புக்கு விசேஷமான ஒரு தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்திலும் அதை உபயோகிக்கிறார்கள். அளவு மீறினால் பிரச்சனை உடையது. நீங்கள் உப்பு என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஆகாரத்தில் உப்பு கண்ணுக்கே தெரியாது, அதை அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் செய்வேன். நீங்கள் உப்பு வெறும் ருசியை கொடுக்கிறவர்கள் கண்களுக்கு தெரியும் காரியம் கிடையாது. ஓகே, அப்படின்னு தான் நான் இருக்க மாட்டேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்ல தேவன் அழைத்தது நமக்கு அதுக்காக தான். யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். தேவன் உங்களை அழைத்ததே கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியணும், உன்னை மகிமைப்படுத்தணும், உன்னை குணப்படுத்தணும், உன்னை பெருமையாக பேசணும் என்று சொல்லி தேவன் உன்னை அழைக்கவில்லை. தேவன் உன்னை அழைத்தது எதற்காக? உன் மூலமாக அவருடைய வாழ்க்கை ருசி உள்ளதாக மாற்றப்பட வேண்டும். You are the salt of the earth. Praise the Lord. Hallelujah. உன்னை தேவன் உப்பாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமான உப்பின் குணம் உங்களுக்குள் இருந்து தேவனுக்கு சாட்சி அருங்கள். தேவன் உங்கள் மூலமாக மகிமை எடுத்துக்கொள்ளுவார். தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும்
அவருக்கு ஒப்பா இருக்கிறபடினாலே அவருடைய கரத்திலே தேவன் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, உங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரின் அற்புதமான கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே தேவனே, உங்களுடைய உயிர் உள்ள ஜீவன் உள்ள செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். என் வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொன்னீரே, அது ஜீவனுக்குரிய வார்த்தையாய் இப்பொழுது உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து சென்று நீர் மகிமையான காரியங்களை செய்யும். தேவனே, குடும்பங்களிலே சமாதானம் உண்டு பண்ணும் அந்த உப்பின் குணம் காணப்படுவதாக. குடும்பங்கள் கெட்டு போகாத படிக்கு அந்த உப்பின் குணத்தினாலே அந்த கெட்டு போகும் குணத்திலிருந்து பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, உப்பின் குணத்தினாலே ருசி உள்ளதாக மாற்றப்படுவதாக. அந்த உப்பின் குணத்தினாலே சமாதானத்தின் வாழ்க்கை பெருகுவதாக. அந்த உப்பின் குணத்தினாலே உமக்கு மகிமை உண்டாகுவதாக. அந்த உப்பின் குணத்தினாலே அடுத்தவர்கள் முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உடைய நாமம் கனமணியட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகள் அனைவர்கள் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் இந்த வல்லமையின் தேவன் உள்ள ஆசீர்வாதம் எந்நாளும் அவர்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆமென்.